I'm Darun Sanjay from Belfield Metric Higher Secondary School, Asaripalam. My registration number is 2104 and as a part of Kumari Arvial Peravai, it is the video of human behavior. So let's get into it. வணக்கம் அப்பா. வணக்கம் அப்பா, இன்னைக்கு நம்மளுக்கு நேச்சுரல் ஹியூமன் பிஹேவியர்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் அதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வெளியே போனால் ஆனஸ்டி நேர்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அந்த நேர்மையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஆனஸ்டி அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கிறது, ரொம்ப நேர்மையாக நடக்கணும். இந்த ஆனஸ்டி நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க ஒரு முக்கியமான இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னா, நான் தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு நண்பர் எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டி இருந்தது. மிகப்பெரிய செல்வந்தர். கேரளாவுக்கு நான் அதை கொண்டு அவர்கிட்ட போய் அந்த பணத்தை கேட்கும்போது அவர் 1,50,000 ரூபா தர வேண்டியது எண்ணிக்கையில் 1,55,000 ரூபா கொடுத்தாரு. அவர் எண்ணி பார்த்துட்டு 1.5 இருக்குது, நீ கொண்டு போக முருகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் திரும்ப எண்ணி பார்த்தேன், 2 தடவை 3 தடவை எண்ணி பார்த்தேன், அதில் 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் உடனே அவர்கிட்ட, ஐயா அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் திரும்பவும் தயவு செஞ்சு அதை எண்ணிட்டு உங்கள் பணத்தை மட்டும் சொல்லி எடுத்து என்னுடைய பணத்தை கொடுங்கன்னேன். அவர் எண்ணி பார்த்துட்டு 5,000 ரூபா அதிகமாக இருக்கு முருகன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5,000 ரூபா எடுத்து மீதி பணத்தை கொடுத்தாரு. மீதி எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்தாரு. அப்போ அவர் என்னுடைய ரொம்ப இது பண்ணார். ரொம்ப ஒரு வேற்று மாநிலத்திலேருந்து வந்தாலும் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி முருகன் அப்படின்னு சொல்லி அவருடைய தொடர்பு இன்னும் கடந்த ஒரு 20 வருஷமாக எனக்கு இருக்குது. ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டதுனால நான் எது சொன்னாலும் அவர் என்னை ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருக்காரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது பண்ணுவார். நான் சொன்னால் தான் கேட்பார். இந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் கூட என்கிட்ட அவர் சொல்லிட்டு தான் இது பண்ணுவார். அந்தளவுக்கு என்னுடைய நேர்மையை அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனால் வாழ்க்கையில் நீயும் நேர்மையை கடைபிடிக்கணும். நேர்மை நமக்கு ரொம்ப கை கொடுக்கும். இது ஒரு முக்கியமான நல்ல பழக்கம். என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே என்னுடைய இந்த படிப்பு மூலமாக எனக்கு அதை ரொம்ப கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது என்னை சார்ந்த எல்லாத்துக்கும் தெரியும். முருகன் ரொம்ப நேர்மையாக இருப்பாப்புல, ஆனஸ்டி தவற மாட்டாங்க இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை நான் ரொம்ப பெருமையாகவும் சொல்கிறேன். அதை என்னுடைய குழந்தை நீ ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி அப்பா, அடுத்து நம்ம வெளியே போனால் டீசெண்டாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீசென்சினா என்ன? இப்போ டீசென்ட் அப்படிங்கிறது தமிழில் ஒழுக்கங்கிறதுக்கு தான் நம்ம அதை சொல்லுவோம். ஒழுக்கம் இப்போ கல்வியை விட ரொம்ப சிறந்தது. ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான பண்பு. இப்போ ஒழுக்கம் அப்படிங்கும்போது ஒரு ஆசிரியர் சொன்னால் பணிவாக நடக்கிறது, அதை கேட்டு ஃபாலோ பண்ணி இது பண்ணுறது. வெளியே ஒரு இடங்களுக்கு போனாச்சுன்னா ரொம்ப ஆரவாரம் செய்யாமல், கத்தாமல், கூச்சல் கூடாமல், விசில் சத்தம் அடிக்காமலாம் நம்ம படிக்கிற பையன் ரொம்ப ஒழுக்கமாக போயிட்டு ஒழுக்கமாக வரணும். இப்போ எடுத்துக்காட்டால் நமக்கு திருவள்ளுவர் திருக்குறளை விட கல்வியை பின்பகுதியில் தான் சொல்கிறாரு, ஒழுக்கத்தை முன்பகுதியிலே சொல்கிறாங்க. ஒழுக்கம் ஒழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படுங்கிற அந்த திருக்குறள் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை உனக்கு ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதை கற்றுக்கிட்டாலும் ஒழுக்கத்தோடு கற்றுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கைக்கு அது பயன்படும். ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே நமக்கு பயன் தராது. எவ்வளோ நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி அவனுக்கு பயன்படாது. எதுவுமே கல்வியோ பணமோ எதுவுமே அவங்ககிட்ட நிற்காது. ஸோ ஒழுக்கத்துடன் கூடிய அந்த கல்வியை நீ படித்தாதான் ரொம்ப நல்லது, உன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படும், எல்லாருக்கும் பயன்படும். சரி அப்பா, இப்போ நம்ம பிறருக்கு விட்டு கொடு, சாக்ரிஃபைஸ் பண்ணி பெரிய பெரிய வரலாறு நூட்களே சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அதுலேருந்து என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க? சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது விட்டு கொடுக்கறது. விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லைங்கிறது நம்ம பழமொழி, தமிழ் பழமொழி. இப்போ பொதுவாக குடும்பமாக இருக்கட்டும், பொது இடமாக இருக்கட்டும், நம்ம விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பழக்கம். அதை நீ ஃபாலோ பண்ணணும். இப்போ நீ நம்ம வீட்டில் உனக்கு தங்கச்சி இருக்குது, தங்கச்சிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அது மாதிரி இப்போ நான் அம்மா எல்லாம் ஃபேமிலியில் இருக்கோம், அம்மா வேலை பார்க்காங்க. அப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த வேலைகள்லாம் எளிதாக தெரியுது. ஏன்னா வேலையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு எல்லா வீட்டு வேலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது.
நீனே பார்த்துருப்ப, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அப்போ நம்மளும் அதை ஷேர் பண்ணி அந்த ஒர்க்கு கொஞ்சம் எல்லாருமே நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்குது. அது மாதிரி நீனுமே இப்போ தங்கச்சி ஸ்கூல் போகிறப்ப கொஞ்சம் பேக்கெல்லாம் நீ, ஏன்னா அவங்க லேடிஸு, அப்போ நீ அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அதை விட்டு கொடுத்து, நான் ஏன் சமைக்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பேக்கெல்லாம் சில நேரத்தில் வாங்கிட்டு போய் ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். இப்படி இப்படி வந்து யாராக இருந்தாலும் இது நம்மளுக்கும் இல்லை, யாராவது முடியாத ஆள் யாராக இருந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒரு 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 நீ போகிற வழியில் அப்போ ஒரு லேடிஸ் வராங்கன்னா கொஞ்சம் வழி இல்லைன்னா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஒரு முதியோர் வராங்க, ஒரு வயசானவங்க வர்றாங்கன்னா நீ அவங்களுக்கு வழி விட்டு கொடுத்து போகணும். நீ பின்னாடி அவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி போகணும். வழி உள்ளே போக முடியலன்னா கூட கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கையில் சின்ன சின்ன இதில் நீ வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது, நல்ல பழக்கம். முதல்ல இந்த படிப்பெல்லாம் நமக்கு இந்த நல்ல ஒழுக்கத்தான் தான் கற்பிக்கிறது. இது வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு உயரமாக போகிறதுக்கு நல்ல வழி, நல்ல பண்பு. உங்கள் அறிவுரைகளுக்கு நன்றி அப்பா. So I thank Kumaran Velpera for giving this wonderful opportunity. Thank you.